தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இதே போல் ஒரு சூப்பரான கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டூன் ஆப், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். ஸோ இந்த 2 ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூன் ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டினியூ அப்படின்னு ஒரு 4 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு இன்ட்டு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லும். உங்கள் ஃபேஸ் கிளியராக தர மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபோட்டோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் ஹெட்டு வந்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துடும். ஸோ நமக்கு க்ரியேட் ஆகி வந்துருச்சு. ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆடு ஓடும். ஸோ ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆடு கட் ஆயிரும். ஸோ அந்த இன்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். மேலே அப்ளை இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டு கீழே சேவ் இருக்கும். கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜோட நான் கொடுக்குற இமேஜோட லிங்க் எல்லாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளினீங்க அப்படின்னா ஆட் எ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் எல்லா இமேஜோட லிங்க் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த நம்மளோட ஃபேஸ் ஆப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆரோ மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு காட்டும். ஸோ அதில் செலக்ட் ஆகாத இடத்தெல்லாம் வந்துட்டு ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துட்டு அதை ஜூம் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தேவையில்லாத ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா எரேஸ் கொடுத்து கரெக்டாக அழிச்சிக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அதை காட்டிடும். ஸோ இதில் நம்ம எரேஸ் கொடுத்து தேவையில்லாதெல்லாம் அழிச்சிக்கலாம். ஸோ ஓகே, நான் இப்போ ஓரளவுக்கு எரேஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு தேவையான அளவு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹெட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட இமேஜ் ரெடி ஆகிடும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இமேஜோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ பார்க்க எவ்வளோ கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் பாய்.